இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஜெய்ப்பூரில் அதிகபட்சமாக வந்து 10லேருந்து 15 நாள் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் நடக்க போகுது. ஸோ இந்த ஷெட்யூல் தான் இந்த படத்தோட கடைசி ஷெட்யூல். அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. செம்ம சர்ப்ரைஸாக இருக்குல்ல. இப்போ தான் படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. சடனாக படத்தோட ஷூட்டிங் முடிய போகுது. ஸோ படம் ரிலீஸ் வந்து 2025 மே மாதம். கிட்டத்தட்ட வந்து டிசம்பர் மாதம் படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு டிசம்பர் மாதத்துலேயே வந்து இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை லோகேஷ் கனகராஜ் ஆரம்பிக்க போகிறாரு. 3 மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்கும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் லோகேஷ் கனகராஜ் கவனம் செலுத்த போகிறாரு. ஸோ இந்த படம் வந்து ரஜினி சாருக்கு மட்டும் முக்கியமான ஒரு படமாக இருக்க போகிறதே கிடையாது. லோகேஷ் கனகராஜுக்கும் இந்த படம் வந்து முக்கியமான படமாக இருக்க போகுது. ஸோ இந்த படத்தோட வசூல் கண்டிப்பாக வந்து 1000 கோடி வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் படத்தோட கண்டென்ட்டும் படத்தோட மேக்கிங்கில் ஒன்று நல்லா இருந்துச்சுன்னா உண்மையிலே வேறு லெவலில் தான் வசூலாகும். பட் ஆனால் வந்து படத்தோட டீசர் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற எந்த ஒரு விவரமும் நமக்கு தெரியல. அதனால் எல்லாருமே வந்து யூகத்தின் அடிப்படையில் தான் பேசிகிட்டு இருக்காங்க, நான் உள்பட. பட் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் 1000 கோடி அடிக்கிற ஒரு தமிழ் படம் வராதா? ஏன்னா ஏகப்பட்ட படங்கள் வந்து 1000 கோடி வரும், 600 கோடி வரும், 700 கோடி வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பு மத்தியில் ரிலீஸ் ஆன படங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக வசூல் ரீதியாக சாதனை பண்ணவே இல்லை, கடைசியாக ரிலீஸ் ஆன கங்குவா உள்பட. பட் ஆனால் கூலி படம் அப்படி இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஹைதராபாத்தில் துறைமுகத்தில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஷெட்யூலில் வந்து நாகார்ஜுனா வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ நாகார்ஜுனா சம்பந்தமான முக்கியமான காட்சிகள்லாம் வந்து ஹைதராபாத்து துறைமுகம் ஷெட்யூலில் தான் கம்ப்ளீட்டாக லோகேஷ் கனகராஜ் எடுத்து முடிச்சிருக்காரு. ஸோ அப்போ அந்த சமயத்தில் வந்து நாகார்ஜுனாவோட ஷூட்டிங் ஸ்பாட்டு வீடியோ ஒன்று லீக் ஆணுச்சு. ஸோ இதை பார்த்துட்டு நான் மிரண்டு போயிட்டேன். ஏன்னா இந்த மனுஷன் இப்படி நடிக்கிறாரு, இது வேறு மாதிரி டைமென்ஷனில் இருக்கார். அப்படியே கண் முன்னாடி சூர்யா இவங்களோட ரோலெக்ஸ் கேரக்டர் இருக்குல்ல, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஆல்டர்னேட் வெர்ஷனாக வந்து நாகார்ஜுனா இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. செம்ம வைலண்டான ஒரு கேரக்டர். ஸோ இவரோட கேரக்டரே இப்படி இருக்குன்னா, இப்போ இந்த படத்தில் வந்து ஜெய்ப்பூர் ஷூட்டிங்கில் அமீர்கான் வந்து கலந்துக்க போகிறாரு. அப்போ இவரோட கேரக்டர் எப்படி இருக்கும்? ஸோ இது மட்டும் இல்லை, கூலி படத்தோட அந்த தனித்துவமான ஒரு விஷயமே வந்து அமீர்கான் இந்த படத்தில் நடிக்கிறது தான். பட் ஆனால் அமீர்கான் வந்து ரஜினி சாருக்கு வந்து நண்பராக வருவாரா இல்லை எதிரியாக வருவாரா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட தனித்துவமான ஒரு விஷயமா இருக்குது. அதே சமயம் இந்த படம் வந்து எல்சியூவில் வரப்போகிறதே கிடையாது. இது தனித்துவமான ஒரு ஸ்டாண்டலோன் மூவி, ஓகேங்களா? லோகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸில் இந்த கூலி படம் வராது அப்படிங்கிற மாதிரி தான் லோகேஷ் கனகராஜ் சொல்லிகிட்டு இருக்காரு. பட் எடுக்கிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப எனக்கு என்னமோ வந்து படம் எல்சியூவில் கனெக்ட் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அமீர்கான் வந்து இந்த படத்தில் வந்து ஜஸ்ட் 30 செகண்ட் வர ஒரு கேமியோ ரோல் மட்டும்தாங்க பண்ண போகிறாரு. இது வந்து உறுதியான ஒரு விஷயந்தான். பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே நிறைய பேர் வந்து இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, தயாரிப்பாளர் சைட்லேருந்து அமீர்கான் கூலி படத்தில் நடிக்க போகிறாரு, நடிச்சிட்ருக்காரு அப்படிங்கிற எந்த ஒரு தகவலையும் இவங்க சொல்லவே இல்லை. ஸோ அதிகாரப்பூர்வ போஸ்டர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் நம்புவேன். பட் ஆனால் நடக்கிற விஷயம் இதுதாங்க. ஜெய்ப்பூரில் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ ரஜினி சார் இப்போது ஜெய்ப்பூர் கிளம்பிட்டாங்க. ஸோ அமீர்கான் கூடிய சீக்கிரமே வந்து மேக்ஸிமம் இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்து ஜெய்ப்பூரில் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங்கில் கலந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஸோ இதுதான் இப்போதைக்கு கூலி படத்தோட
மிக முக்கியமான விஷயமாக நடக்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த படத்தோட முக்கியமான சுவாரஸ்யமான அப்டேட்டும் கூட. அதே சமயம் அமீர் கான் மட்டும் இந்த ஜெய்ப்பூர் ஷெட்யூலில் கலந்துக்கலைங்க. மாநகரம் படம் பார்த்துருப்பீங்க. மாநகரம் படம் லோகேஷ் கனகராஜ் இவங்களோட டைரக்ஷனில் வெளியில் வந்த முதல் திரைப்படம். ஸோ இந்த படத்தில் வந்து 2 பேர் வந்து லீட் ரோல் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தவங்க நேம் வந்து ஸ்ரீ, இன்னொருத்தவங்க நேம் வந்து சந்தீப் கிஷன். ஸோ சந்தீப் கிஷன் ஆல்ரெடி நம்ம வந்து கேப்டன் மில்லர் படத்தில் மற்றும் நிறையா தமிழ் படத்தில் நாம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து கடைசியாக ரிலீஸ் ஆன ராயன் திரைப்படத்தில் கூட ஒரு வெர்சலைட்டான ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை சந்தீப் கிஷன் வந்து கொடுத்துருப்பாப்புல. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு நடிகரை லோகேஷ் கனகராஜ் இப்போ கொக்கி போட்டு தூக்கியிருக்காரு. ஆமாங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்தீப் கிஷன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ லீக் ஆணுச்சு. இது சம்பந்தமாக அலசி ஆராய்ஞ்சு பார்க்குறப்ப சந்தீப் கிஷனுக்கு கூலி படத்தில் முக்கியமான ரோல் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. உண்மையிலே வந்து செம்ம எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. பர்சனலாக என்னை பொறுத்த வரைக்கும் சந்தீப் கிஷனோட கெரியரில் பிக்கஸ்ட் மூவியாக வந்து கூலி படம் உருவாக போகுது. ஆனால் இந்த படத்தில் இவர் வந்து உயிரோடு இருப்பாரா இல்லையா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் படத்தில் வந்து யாரெல்லாம் வந்து முக்கியமான ரோல் பண்ணுறாங்களோ, அதாவது கீ ரோல் பண்ணுறாங்களோ, அவங்க எல்லாருமே வந்து படத்தில் வந்து சாகடிக்கப்படுவாங்க. அதே மாதிரி சந்தீப் கிஷன் வந்து உயிரோடு இருப்பாரா இல்லை வந்து செத்துருவாரா அப்படின்னு வந்து இப்போதைக்கு நம்மளால் வந்து சொல்லவே முடியல. ஆனால் சந்தீப் கிஷன் ரோல் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதே சமயம் வந்து ஜெய்ப்பூரில் வந்து ரஜினி சார், அமீர் கான், அப்புறம் வந்து சந்தீப் கிஷன் இவங்க சம்பந்தமான போர்ஷன் மட்டும் லோகேஷ் கனகராஜ் எடுக்க போகிறாரு. ஸோ ஜெய்ப்பூரில் நான் சொன்ன மாதிரி 10லேருந்து 15 நாளுக்குள்ளே இந்த ஷெட்யூல் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஸோ இந்த ஷெட்யூல் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த படத்தோட ஒட்டுமொத்த ஷூட்டிங்கும் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தகவல் தயாரிப்பாளர் சைட்லேருந்து கண்டிப்பாக வெளியில் வரும். ஸோ அதே சமயம் வந்து அனிருத்தை பொறுத்த வரைக்கும் கூலி படத்தை வேறு மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரில் தான் காட்டணும் அப்படிங்கிறதுல பிடிவாதமாக இருக்கார். ஸோ ப்ரோமோ வீடியோவிலே நமக்கு தெளிவாக தெரிஞ்சு 90s 80s காலகட்டத்தில் இருக்கிற அந்த டிஸ்கோ பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து இந்த ப்ரோமோவில் இடம் பிடிச்சிச்சு. ஸோ இதுலேருந்து தெளிவாக நமக்கு வந்து புரிகிறது என்னென்னா இந்த படம் முழுக்க 80s 90s காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு வின்டேஜ் பக்கா கிரைம் த்ரில்லர் ஒரு ஆக்ஷன் மூவியாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அனிருத்தோட கெரியரில் அடுத்த மைண்ட் ஷோன் ஒரு திரைப்படமாக இந்த படம் கண்டிப்பாக இருக்கணுங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பாக இருக்குது. அதே மாதிரி அனிருத்தோட கெரியரில் கடைசியாக ரிலீஸ் ஆகி செம்மையான ஒரு நெகட்டிவ் விமர்சனம் சம்பாதிச்ச ஒரே திரைப்படம் தான் இந்தியன் 2. ஸோ இந்தியன் 2 அனிருத்தோட கெரியரை திருப்பி போட்டிருக்கு. ஸோ இது வரைக்கும் வந்து வெற்றி கொடுத்துட்டு இருந்த அனிருத்துக்கு இவரோட மியூசிக்கில் வெளியில் வந்து ஒரே ஒரு படம் வந்து வணிக ரீதியாகவும் மக்கள்கிட்டையும் சரியாக போய் சேரலைன்னா அது இந்தியன் 2 தான். பட் ஆனால் மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சொல்கிறபடி இல்லை. ஆனால் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கணும், எந்த ஒரு தப்பும் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் நடக்கக்கூடாதுன்னு அனிருத் அவர்கள் கவனமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ கூலி படத்தோட அப்டேட்டு கண்டிப்பாக வந்து டிசம்பர் 12 ரஜினி சார் பிறந்தநாள் அன்னைக்கு வரப்போகுது, அதாவது இந்த வாரம். ஸோ வரப்போகிற அப்டேட் வந்து வெறும் போஸ்டர் வருமா இல்லை வந்து கிளிம்ஸ் வீடியோ வருமா, இல்லை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொன்னேன் ப்ரோமோ வீடியோ கண்டிப்பாக வரும், அப்படி இல்லைனா வந்து படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களோட கேரக்டரும் மென்ஷன் பண்ணி ஒரு பக்காவான ஒரு டீசர் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கான வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் வரப்போகிற அப்டேட் வந்து எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் நினச்ச மாதிரி, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி வரப்போகிற அப்டேட் வந்து டீசராக இருந்தால் உண்மையிலே இந்த ரஜினி சாரோட பிறந்தநாள் செம்ம ட்ரீட்டாக தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் வேறு ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயத்த இந்த பிறந்தநாள் அன்னைக்கு அவிழ்த்து தான் விட போகிறாரு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நன்றி, வணக்கம்.